இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விஷயங்களை கூட பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த மூல விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரே கல்லினால் செய்யப்பட்டவைகள் இருக்குது. அதில் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த சயன கோலம் அப்படிங்கிற அந்த அமைப்புமே வந்து ஒரு சில இடங்களில் இருக்கிறது இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது. 3வது விஷ்ணுவுடைய கரத்தில் வழக்கமாக வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான அமைப்பில் தான் நம்ம பல கோயில்களில் பார்த்துருக்குறோம். இங்கே அவருடைய வாள் என்று சொல்லக்கூடிய நந்தகம் இங்கே இடத்துல கொடுக்கப்பட்டிருப்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னிலிருந்து ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சிலைகளை உருவாக்குனவங்க இதெல்லாம் வந்து யோசித்து இதெல்லாம் தெரிந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுடைய அந்த கட்டிடக்கலை அப்படிங்கிற விஷயங்களையோ இல்லை அவங்களுக்கு இருந்த அந்த சிலை வடிக்கிற நுட்பங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டி ஆகணும். தமிழர்களின் அறிவே